Hi friends, welcome to Harshika Mom channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம், சிட் ஃபண்ட் உடைய ஏலச்சீட்டு தான் பார்க்க போறோம். ஏலச்சீட்டு சில இடத்துல போடுவாங்க, சில இடத்துல வந்து ஃபிக்ஸட் சீட்டு போடுவாங்க. ஏலச்சீட்டுன்னு வந்து நம்ம வந்து கேட்கணும். அவங்க வந்து கமிஷன் வச்சு எவ்வளோ வந்து அந்த ₹1,00,000 சீட்டோ இல்லைனா ₹50,000 சீட்டோ அவங்களுடைய கமிஷன் வச்சு மீதி வந்து ஏலம் கேட்க சொல்லுவாங்க. ஏலச்சீட்டு ஃபிக்ஸட் சீட் வந்து இவ்வளோ தான் நீங்கள் மாதம் மாதம் கட்டணும் அப்படின்ட்டு அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு அட்டவணை போட்டு கொடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட் தான் மந்த் ஆன் மந்த் வரும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு ஐடியா வந்துடும். ஏலச்சீட்டில் வந்து அந்த ஐடியா கிடைக்காது. அன்னைக்கு வந்து யாருக்கு தேவையோ அவங்க வந்து கேட்டு எடுக்கிறது தான் வந்து ஏலச்சீட்டு. ஃபிக்ஸட் சீட்டில் வந்து குறிப்பிட்ட மாதத்தில் வந்து நமக்கு எத்தனாவது மாதம் நமக்கு வேணும் நம்ம முதலே சொல்லிட்டா நமக்கு அதை கொடுத்துருவாங்க. இதுதான் ரெண்டுமே வித்தியாசம். சீட்டு பணத்தை வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது, இது வந்து நமக்கு லாபமா நஷ்டமா, இது ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருக்காங்க. இந்த கசர் தொகையை வந்து எப்படி சிஸ்டர் வந்து கேல்குலேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூட கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் சீட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போடணும், எனக்கு வந்து சீட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் போடுறாங்க, எனக்கு வந்து இது லாபமாக நஷ்டமாக தெரியல, அதனால் நான் போடல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இல்லைனா நான் சீட்டு நானே எடுத்து நடத்த போகிறேன் ஃபஸ்ட்டு அதை பற்றி எப்படி வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சீட்டு வந்து எத்தனை சீட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஏலச்சீட்டு இருக்குது, ப்ரைவேட் சிட் ஃபண்டில் போடுவாங்க, குலுக்கல் சீட்டு இருக்குது, இல்லைன்னா வந்து ஃபிக்ஸட் சீட்டு. இந்த 4 சீட்டு வகைகளும் எனக்கு தெரிஞ்சிருக்குது. ஆல்ரெடி வந்து நான் வந்து ₹1,00,000 சீட்டு, ₹5,00,000 சீட்டு, ₹2,00,000 வெறும் ₹50,000 சீட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஏலச்சீட்டில் வந்து ₹1,00,000 ஃபிக்ஸட் சீட்டு ₹1,00,000 இது ரெண்டுத்தோடைய கேல்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து மந்த் ஆன் மந்த் எவ்வளோ கட்டணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 10 நபர்கள் இருந்துச்சுன்னா மாதம் வந்து ₹10,000 வந்து மந்த்லி கட்டணும். 20 நபர்கள் இருந்துச்சுன்னா ₹5,000 கட்டணும். இந்த 2 மெத்தடில் தான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 20 மெம்பர்ஸ் வந்து 5,000, ஏன்னா வந்து 10,000 வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேரால் கட்ட முடியாது. அதனால் வந்து ₹5,000 வந்து எப்படி வந்து கட்டலாம், அது வந்து எப்படி வந்து ஏலம் கேட்பாங்க, ஃபிக்ஸட் சீட்டில் வந்து எப்படி வந்து கேல்குலேஷனோடு இருக்குதுன்னு பார்க்கலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து கொஞ்சம் நம்பிக்கை தரமான ஆளாக இருக்கணும். உங்கள் ரிலேட்டிவ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்க வந்து சொந்த வீடு இருக்குது, அவங்க பேக்ரவுண்ட்றாங்க எப்படி அப்படி தெரிஞ்சுக்கிட்டு சீட்டு போடணும். நான் வந்து அவங்க சீட்டு போடுறாங்க நானும் போடுறேன் அப்படின்ற போட்டுறாதீங்க. ரொம்ப வந்து தெரிஞ்சவங்களாக இருக்கணும். இல்லைனா ஆஃபீஸ்லேயே போடுறதா இருந்தால் உங்கள் கொலீக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃபீஸ்லேயே போட்டுக்கோங்க. நம்ம சீட்டு ஏன் போடுறோன்னா ஒரு ஸ்மால் சேவிங்ஸ்க்காக தான். இது ஒரு ஷார்ட் டைம் வந்து பெனிஃபிட் தரும் இந்த ஸ்கீம், இந்த சீட்டெலாம் போட்டேன்னா. ஏன்னா வந்து அவ்வளோ பெனிஃபிட் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு இல்லைனா வந்து ஆர்டி அதிலலாம் நமக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கிடைக்காது. நம்ம வந்து கட்டுற அமௌண்ட்டில் வந்து பல்காக வந்து நமக்கு வந்து ஒரு 20 மாதத்தில் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் வரும். சப்போஸ் வந்து நமக்கு எதனா கடன் இருந்துச்சுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்காக நம்ம சீட்டை வந்து எடுத்துடலாம் பிஃபோராகவே. இப்போ நான் வந்து ஒரு 5 சீட்டு போடும்போதே எடுத்துகிட்டு நான் கடன் வட்டிக்கு கட்டுறேன் அப்படின்னா, இதுலேருந்து நீங்கள் சீட்டை எடுத்து நீங்கள் வந்து வட்டிக்கு வாங்கின இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் வட்டிக்கு தர காசை வந்து இந்த சீட்டாக கூட நீங்கள் கட்டிக்கிட்டே வரலாம். அது நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்குதா நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அது இல்லாமல் வந்து இவங்க பிடிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கமிஷன்ஸ் பிடிப்பாங்க. இதே ப்ரைவேட்ஸாக இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி கூட கேல்குலேஷன் பண்ணுவாங்க. ப்ரைவேட் செக்டாரில் நீங்கள் போடுறீங்க, ப்ரைவேட் சிட் ஃபண்டில் போடுறீங்கன்னா அவங்க வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக இருக்கிறாங்களா அப்படின்ட்டு பார்த்து போடுங்க. அது வந்து ஏஜென்ட் சீட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அவங்க வந்து எப்படி வந்து நமக்கு வந்து பணத்தை ரிட்டர்ன் தருவாங்கன்றத நீங்கள் நம்பிக்கை தரமான ஆளாக பார்த்து அந்த ஏஜென்ட் சீட்லேயும் போடணும். இப்போ வந்து எப்படி கேல்குலேஷன் என்னென்ன மெத்தட்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஏலச்சீட்டு வந்து கசர் தொகை பீட்டு சொல்லுவாங்க. அவங்க பீட்டு கேட்டு மீதி வந்து கேட்குறது தான் ஏலம். இப்போ வந்து அதில் கமிஷன்ஸும் போடுவாங்க. அது இல்லாமல் ஏலச்சீட்டில் செகண்ட் சீட் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க நடத்துகிறவங்களே எடுத்துப்பாங்க. இந்த சீட்டில் ஃபிக்ஸட் சீட்டில் வந்து கசர் தொகை வந்து இருக்கும். இதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு சீட் இல்லைனா செகண்ட் சீட் வந்து நடத்துகிறவங்களே எடுத்துப்பாங்க. கமிஷன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 சீட்லேயுமே இருக்குது. 3 to 5% வந்து கமிஷன் வந்து அவங்க நம்மக்கிட்ட பிடிக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 3% வந்து நிறைய இடத்துல பிடிக்கிறாங்க. சில இடத்துல 5% சொல்லி தான் பிடிக்கிறாங்க. இதே நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டார்ஸில் போட்டிங்கன்னா கமிஷன்ஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது எல்லாமே டிடெக்ட் பண்ணி தான் மீதி தருவேன்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கேல்குலேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன எவ்வளோ அட்டவணைன்றதை பார்த்துடலாம்.
இப்போ ரூ. 1,00,000 சீட்டு அவங்க வந்து இப்போ ரூ. 1,00,000 5000 மாதம் மாதம் கட்டுற மாதிரி இருந்த சீட்டு 20 மந்த்து சீட்டு. யாருன்னா வந்து நடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த அளவுக்கு ஏலம் கேட்டால் தான் இந்த அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து கட்டுற மாதிரி வரும். இதே அவங்க ஏலம் வந்து அதிகமாக கேட்குறாங்கன்னா அமௌண்ட் வந்து மாறுபடும். வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க கேட்குறது வந்து கமிஷன் தொகையில் வந்து ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து 3000 அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. 3000த்துலேருந்து அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு வந்து 20,000 வேணும், 10,000 வேணும், 30,000 வேணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதுலேருந்து தான் இந்த அமௌண்ட் தொகை வருது. இந்த அமௌண்ட் எப்படி வருதுன்றதை நான் கேல்குலேஷனோட சொல்கிறேன். மந்த் ஆன் மந்த் வந்து 3,200 5,000 வந்து ஏஜென்ட் சீட் அவங்க அந்த கமிஷன் அந்த நடத்துகிறவங்க வந்து ஓனர் வந்து எடுத்துப்பாங்க செகண்ட் சீட்டு. அது மாதிரி மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம கட்டுற அமௌண்ட் எவ்வளோன்றத அந்த ஏலம் கேட்க கேட்க நமக்கு தெரிஞ்சிடும். அது கேல்குலேஷன் எப்படி நான் சொல்கிறேன். இப்போ வந்து 20 மாதமும் கட்டிட்டா நமக்கு ஃபஸ்ட்டு மாதம் 3,200 வருது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 64,000 வந்து அந்த எடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தா 64,000 வந்து கேல்குலேஷன் வரும். ப்ளஸ் வந்து மைனஸ் வந்து அவங்க கமிஷன் தொகையை வந்து மைனஸ் பண்ணிட்டு தான் வந்து இந்த சீட்டில் வந்து சொல்லுவாங்க. அதை எப்படின்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்கே பார்த்துக்கோங்க. மாதம் மாதம் வந்து எவ்வளோ தொகை வருது, இது மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 10 சீட்டுக்கு மேலே நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு பிஃபோர் எடுத்துட்டால் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒன்றும் லாபம் வராது. நீங்கள் கட்டுறதே வந்து 85,000 கட்டுவீங்க. ஆனால் எடுக்கிறது வந்து 70,000 கட்டிங்கன்னா 15,000 கம்மியாக தான் எடுக்கிறீங்க. இதே வந்து நீங்கள் ஒரு 10 சீட்டுக்கு மேலே எடுத்திங்கன்னா நம்ம கட்டுற தொகை எடுக்கிற மாதிரி இருக்கும். இதே ஒரு 15 சீட்டுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஒரு 5,000லேருந்து 8,000 லாபம் வரும். நீங்கள் வந்து ஒரு கடைசி ஒரு 2-3 சீட்டுக்கு முன்னாடி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மினிமம் ஒரு 10,000 லாபம் வரும். நீங்கள் வந்து லாபம் பார்த்து தான் போடணும். இதை வந்து சீட்டுன்னு வந்து எமர்ஜென்சிக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா சீட்டு எடுத்து ஏலம் கேட்கும் போது நம்ம எவ்வளோ தொகை ஏலம் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நமக்கு கையில் அமௌண்ட் வரும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி கேல்குலேஷன் பார்க்கலாம். இப்போ நார்மலாக வந்து ஃபஸ்ட்டு சீட்டு வந்து 3,200 தள்ளு போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 3,200 நம்ம கட்டுற மாதிரி வருதுன்னா இப்போ 3,200 இங்கே பாருங்கள் 3,200 இன்ட்டு 20 நபர்கள் அப்போ வந்து 64,000 வருதா. 64,000 மைனஸ் கமிஷன் வந்து அவங்க 3,000 பிடிக்கிறாங்க அப்படின்னா 3,000 நம்ம கமிஷன் போட்டால் 61,000 வந்து நமக்கு வந்து கையில் கொடுப்பாங்க. இது வந்து 3%க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட். இப்போ வந்து 61,000 வருது. இதே வந்து இப்போ 4,350 இது வந்து எத்தனாவது சீட்டுக்கு, இது வந்து ஒரு 12வது சீட்டுக்கு 4,350 இன்ட்டு 86,000 வருதுங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 87,000 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4,350 இன்ட்டு 20 மைனஸ் அவங்க வந்து கமிஷன் 5,000 எடுக்கிறாங்க 5% அப்படின்னா 5,000 நீங்கள் மைனஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 82,000 வருது. நீங்கள் பாருங்கள் 4,350 இன்ட்டு 20 மைனஸ் 5,000 82,000 வருது. சிம்பிளான கேல்குலேஷன் தான். இது வந்து ஈஸி தான். இதே வந்து அவங்க எப்படி வந்து இந்த சீட்டு வந்து ஏலம் எடுக்கும்போது அமௌண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க 5,000 இல்லைனா 3,000 சொல்லிட்டு ஏலம் ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து 20,000 ஏலம் வந்து நிறுத்துகிறாங்க. 20,000 இது வந்து இப்போ நம்ம எவ்வளோ கட்ட வேண்டிய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 மைனஸ் வந்து அவங்க வந்து 3,000 வந்து கேட்டுக்கிறாங்களா. 3,000 அவங்களுடைய கமிஷன் அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 17,000 டிவைடட் 20 பேருக்கு அப்போ வந்து 850 ரூபா வந்து ஒரு ஆளுக்கு வந்து கசர் வந்து கழியுது. 850 ரூபா வந்து நீங்கள் வந்து மைனஸ் வந்து 850 மைனஸ் நீங்கள் 5,000 மாதம் கட்டிங்கன்னா 5,000 போட்டிங்கன்னா 4,150 ரூபா வந்து நீங்கள் கட்ட வேண்டிய தொகை. இது நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சீட்டு எடுக்கும் போது 5,000 வந்து நான் வந்து பிட் சொட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு 32,000 வருது சீட்டு. மைனஸ் அவங்க கேட்ட கமிஷன் வந்து கட் பண்ணிடுறாங்க 5,000 27,000 டிவைடட் 20 பேருக்கு கசர் வந்து கழிக்கிறாங்க. 27,000 20 பேர் கசர் கழிக்கிறாங்க 1,350 ரூபா. 1,350 மைனஸ் 5,000 மாதம் நம்ம கட்ட வேண்டிய தொகை. அப்போ வந்து கசர் பிரிச்சிங்கன்னா 3,650 ரூபா வருது. அப்போ ஒருத்தர் வந்து 3,650 ரூபா கட்டுற மாதிரி வருது. 3,650 இன்ட்டு 20 நம்பர் கழிச்சா 73,000 வந்து அவங்க வந்து கட்டுற மாதிரி அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி வருது. ஈஸியான மெத்தட் தான். இப்போ வந்து மறுபடியும் கசர் வந்து 3,000லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கமிஷன் 3,000லேருந்து ஆரம்பித்து கேட்குறாங்க 40,000 வச்சுக்கோங்களேன். 40,000 மைனஸ் அவங்க கசர் வந்து 3,000
மைனஸ் பண்ணிக்கிட்டு டிவைடட் 20 நம்பர். இதில் 10 நம்பர்கள் இருந்தால் 10 நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 20 பேருக்கு வந்து 20 பேருக்கு வந்து கசர் கழிக்கிறாங்க. 1850 ரூபா வந்து ஒரு ஆளுக்கு வந்து வருது. அப்போ வந்து மைனஸ் 5000 நீங்கள் கட்டுறது வந்து 3150 ரூபா பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட். ஏல சீட்டில் வந்து இதுதான் வந்து கேல்குலேஷன் பண்ணுறது. இதே வந்து ஃபிக்ஸட் சீட்டுனா எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபிக்ஸட் சீட்டில் வந்து மாதம் வந்து இவ்வளோ தொகை தான் அப்படின்றத அவங்க வந்து இந்த அட்டவணையிலே போட்டே கொடுத்துருவாங்க. யாருன்னா வந்து ஃபிக்ஸட் சீட்டு நடத்துகிற ஏல சீட்டெல்லாம் கேட்டெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபிக்ஸட் சீட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து நீங்களே நடத்துகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபிக்ஸட் சீட்டுக்கு வந்து இதுதான் வந்து கேல்குலேஷன் மாதிரி நான் போட்டிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி தான் நடத்துகிறாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஹைலேருந்து லோலேருந்து முடியும் போது ஹையாக வந்து முடிப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு சீட்டு இல்லைனா செகண்ட் சீட்டு வந்து ஏஜென்ட் எடுத்துப்பாங்க. அவங்களுடைய விஷ் தான். ஃபஸ்ட்டு சீட்டு இல்லைனா செகண்ட் சீட்டு எடுத்துப்பாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு சீட்லேயே காமிச்சிருக்கேன். 5000 ரூபாய் வந்து ஃபஸ்ட்டு சீட்டு கட்டுற மாதிரி காமிப்பாங்க. அது இல்லாமல் 20 பேர் வந்து எந்தெந்த மாதம் வேணும்ன்ட்டு பிஃபோராகவே வந்து புக் பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து 5வது மாதம் வேணும், எனக்கு 8வது மாதம் வேணும், எனக்கு 10வது மாதம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுப்பாங்க. சப்போஸ் யாருன்னா தெரிஞ்சவங்க வந்து அந்த சீட்டு எடுத்தாங்கன்னா எனக்கு அந்த சீட்டை கொடுத்துங்கன்னு மாற்றி கூட வாங்கிக்குவாங்க. அது கூட வாய்ப்பு உண்டு. இது மாதிரி தான் வந்து சீட்டை வந்து பிரிச்சுப்பாங்க. நம்ம கேட்க வேண்டிய வேலையே கிடையாது. கேட்டு நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற இதுவே கிடையாது. இந்த நம்ம எத்தனாவது மாதம் சீட்டோ அந்த மாதம் நம்ம கட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் வந்து ஃபிக்ஸட் சீட்டு. இது நின்று குழுவாக நின்று ஏலம் கேட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. இது மாதிரி தான் வந்து மெத்தடு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5வது சீட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா 3650 ரூபா. அதில் வந்து 73000 வருது. 73000 அவங்க கமிஷன் 3 to 5% என்ன கமிஷன் போடுறாங்களோ அந்த கமிஷனை கழிச்சிக்கிட்டு நமக்கு மீதி தொகையை கொடுத்துருவாங்க. இதே 3%னா 3000 கழிச்சிட்டாங்கன்னா 70000 வந்து நம்ம கைக்கு வரும். இதில் வந்து சீட்டு கட்டுறது பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக 83950. இது எல்லாமே ரஃப் கேல்குலேஷன் தான். இதுதான் வந்து மெயின் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு மாதிரி மாறுதல் படும். இது எங்கள் பக்கம் இருக்கிறது 83950. அதை வந்து கமிஷனாக கண்டிப்பாக வந்து இந்த ஃபிக்ஸட் சீட்டில் வந்து கமிஷன்ஸ் வந்து நிறைய பிடிக்கிறாங்க. ஏல சீட்னா வந்து அவங்க கேட்கும் போதே ஏலம் நிறைய கேட்கறதுனால கமிஷன்ஸ் வந்து நிறைய பிடிக்கிறது இல்லை. ஆனால் ஃபிக்ஸட் சீட்டில் கண்டிப்பாக வந்து கமிஷன்ஸ் வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க. அதையும் பாருங்கள். இதுலேருந்து 5லேருந்து 8% வரைக்கும் கூட கமிஷன்ஸ் பிடிக்கிறாங்க. இப்போ 5% மினிமம் வச்சு தான் இதில் பிடிக்கிறாங்க. 5000 ரூபாய் வருது கமிஷன்ஸ். அப்போ 5000 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கிட்டு தான் மீதி நமக்கு தருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3600 மைனஸ் 3500 இன்ட்டு 20 நபர்கள் அப்படின்னா 70000 வருது. 70000த்தில் 3% வந்து கமிஷன். 3%னா 1 லட்ச ரூபாய்க்கு 3000 ரூபாய் வருது. அப்போ வந்து 67000 ரூபாய் வந்து கையில் கொடுப்பாங்க. இதே வந்து 10வது சீட்டு பார்த்தீங்கன்னா 4000 வருதுங்களா. அப்போ வந்து 80000 வருது. 20 நபர்கள் போட்டாங்கன்னா அப்போ கமிஷன் 5% பிடிச்சாங்கன்னா 5000 வருது. அப்போ 75000 தான் வந்து கையில் வருது. இதுதான் வந்து சிம்பிள் மெத்தட் ஃபிக்ஸட் சீட்டு கால்குலேஷன். நீங்கள் வேறுனா எடுத்து நடத்தணும்னு நினச்சிங்கன்னா ஃபிக்ஸட் சீட்டு போயிடுங்க. ஏல சீட்டு வந்து கசர் தொகை வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ண தெரியாதவங்களுக்கு கசர் தொகை வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். ஃபிக்ஸட் சீட்டு நடத்துகிறவங்களுக்கு ஃபிக்ஸட் சீட் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.